எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எளிய வழியை தான் சொல்ல போறோம். ஓகேங்களா? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு விதி இருக்குங்களாங்க. அந்த விதியை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க அந்த 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அந்த சூப்பர் விதி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? இந்த விதியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 × 15 × 15 அதுதாங்க விதி. ஓகேங்களா? இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? இதை தான் பார்க்க போகிறோம். இந்த 15-15-15 அப்படின்ற அந்த விதி என்ன சொல்லுதுன்னா, சிறு முதலீட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 1 கோடி ரூபாய் நிதி தயார் செய்வதற்கு என்னெல்லாம் செய்யலாம். ஓகேங்களா? அதாவது இந்த விதியை பயன்படுத்தி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம் அப்படின்றது தான் இந்த நிபுணர்கள் ஒரு சில அட்வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த 15-15-15 விதி என்ன சொல்லுது? அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 15% வட்டிக்கு 15 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாசமும் நீங்க 15,000 ரூபாய் முதலீடு செய்வது இந்த 15-15-15 அப்படின்றது விதி. இப்படி நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா 15 ஆண்டுகள்ல 1 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்றது தாங்க இந்த விதி சொல்லுது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்யும் போது நல்ல வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குறிப்பாக எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்தால் நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 15-15-15 அந்த விதியை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும். ஓகேங்களா? சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே தான் நீங்கள் 1 கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் முதலீடு போடணும், அந்த முதலீடுக்கு உண்டான அந்த விலை மதிப்பு தான் 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் சந்தை அபாயமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 15 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாசமும் நீங்க 15,000 ரூபாய் முதலீடு செய்தால் ஒட்டுமொத்தமாக 27 லட்சம் ரூபாய் முதலீடு செய்றீங்க. ஓகேங்களா? இதுக்கு 15% வட்டி அப்படின்ற அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 14 வருஷத்துல 74.5 லட்சம் ரூபாய் வட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு 15 ஆண்டுகள்ல அந்த இறுதியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1,01,50,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா சிப், அதாவது எஸ்ஐபி முதலீடுகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எவ்வளவு விரைவாக நீங்கள் தொடங்குறீங்களோ அவ்வளவு அதிகமாக லாபம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர் முதலீடும் நிதானமும் பொறுமையும் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு 1 கோடி ரூபாய் அப்படின்ற அந்த இலக்கை உறுதியாக நீங்கள் தொடரலாம் அப்படின்ற இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ நிறைய பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள், அதாவது 1 கோடி ரூபாய் எளிய முறையில் நீங்கள் எப்படி ஈட்டலாம், அதுக்குண்டான விதி என்ன சொல்லுது அப்படின்றத தெளிவாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதை பார்த்து நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்குண்டான உரிய விளக்கத்தை நாங்களும் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.